உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. திரும்பி வந்து எதுவுமே சொல்லாம கிளம்பி போயிட்டாரு. அதான் கேட்டேன். அவங்க குடும்பத்துல என்னாலதான் நிறைய பிரச்சனை வந்துருச்சாம். நான் அங்கிருந்து வந்ததுல இருந்து இவரும் அவங்க கூட பேசுறதே கிடையாதாம். அவங்க கூட இவர் எந்த கான்டாக்டும் வச்சுக்கலையாம். அதான் என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போயிடாதுன்னு சொல்லிட்டு போறாரு. நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன சொல்லுவேன்? உங்க பையனை நான் ஒன்னும் இங்க புடிச்சு வைக்கல, அவர் அதான் இங்க வந்து தங்கியிருக்காருன்னு நான் சொன்னேன். 6 மாசம் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா டிவோர்ஸ் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் உங்க குடும்பத்துல என்னால எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு சொல்லிட்டேன். ஆனா இதெல்லாம் எனக்கு தேவையா? பாவை குட்டி, நீங்க உள்ள போய் விளையாடுங்க, அப்பா நான் வரேன். இப்படி எல்லாம் பழி வந்து என் மேல விழணும்னு இருக்கு. ஏங்கா இப்படி இருக்கீங்க? எல்லாத்தையும் இப்படி தப்பு தப்பா தான் யோசிப்பீங்களா? அவர் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு, நீங்க அதை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கீங்க? மாமா உங்களை பிரிஞ்சிருக்கிறதுக்கான காரணம் அவர் குடும்பம் தான்னு சொல்லி உங்களுக்காக அவர் குடும்பத்தையே பிரிஞ்சு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க கூட எந்த கான்டாக்டும் வச்சுக்காம இருக்காருன்னா உங்க விஷயத்துல மாமா அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காருன்னு தானே அர்த்தம். இப்ப கூட அவர் தங்கச்சி கல்யாணத்துக்கு உங்களையும் கூப்பிட்டாதானே வருவேன்னு சொன்னாரு. இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்க வேண்டாமா? சும்மா எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுட்டே இருக்காதீங்கக்கா. கொஞ்சமாச்சும் மத்தவங்க சைடுல இருந்து யோசிச்சு பாருங்க. டேய் சிவா, என்னடா பேசிக்கிட்டு இருக்க உன் அக்கா கிட்ட? உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இந்த பாரு, தப்பு பண்ணதுன்னா அவ மேல எந்த தப்பும் கிடையாது, புரியுதா? அவளோட கோபம் நியாயமானது. அதனாலதான் இப்படி ஒரு முடிவெடுத்து நான் இங்க வந்திருக்கேன். தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. பாத்தீங்களாக்கா, இப்ப கூட அந்த மனுஷன் உங்களை விட்டு கொடுக்காம பேசிட்டு போறாரு. சாரிக்கா, இதுக்கு மேல எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. தயவு செஞ்சு ஒரு நல்ல முடிவா எடுங்க. ஆமா அண்ணி, கோர்ட் கொடுத்திருக்கிற டைம் வர போயிட்டே இருக்கு. பழசெல்லாம் தூக்கி போட்டுட்டு அண்ணனுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கவே மாட்டார் அவரு. சிவா, நீ என்கிட்ட இப்படி பேசினதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஏன்னா நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு மட்டும் பேசிட்டு இருக்கீங்க. ஆனா நிஜத்துல உங்களுக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்கு. அதெல்லாம் நான் யார்கிட்டயும் ஷேர் பண்ணதில்ல. இத பாருங்க, நீங்க 2 பேரும் என்ன பத்தி என்ன நினைச்சாலும் சரி, நான் என்னோட முடிவை மாத்திக்க போறது இல்ல. என் வாழ்க்கையை பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும்.